நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பிராணாயாமம் பண்ணச்சே என்ன நினைச்சிட்டு பண்ணேன்? கையால இப்படி மூடினே, ஒரு மூக்கால ஒரு வாயால எல்லாத்தையும் இப்படி விட்டேன், மறுபடியும் இப்படி மூட்டினேன், மறுபடியும் விட்டேன், உள்ள ஹிருதயத்துக்குள்ள கும்பகமாக நிறுத்தினேன். பூரகம்னா காற்றை உள்ள இழுத்தது, ரேச்சகம்னா காற்றை வெளியில விட்டது, பிராணாபான கதிருத்வானுடு பிராணவாயு இங்கிருந்து மேல் நோக்கி போகும் தடுத்தேன், அபான வாயு கீழ் நோக்கி போகும் தடுத்தேன், ரெண்டு வாயுக்களையும் தடுத்து கொண்டு வந்து கும்பகமா நிறுத்தினேன். இழுத்த நேரமும் விட்ட நேரமும் நிறுத்தின நேரமும் ஒன்னா செஞ்சேன். இப்படி பிராணவாயு பரீட்சையின் மூலமாக இந்த பயிற்சியாலே பிரம்மத்தை அடைந்தேன் என்று மைத்ரேயர் கூறப்போனார். பராசரர் பதில் கூறினார், இதெல்லாம் நீ மனிதன் மனிதன்னே நினைச்சுட்டுன்னா சொல்றாப்புல இருக்கு. இது இத்தனையும் உன் சரீரத்தை வச்சுட்டுனா பண்ணி சொல்றாப்புல இருக்கு. ஆம், சரீர மாத்தியங்களு தர்ம சாதனம். தர்மத்தை பண்றதுக்கு சாதனமாத்தானே இந்த சரீரமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கொண்டுதானே நான் செய்யணும். நான் மனித பிறவி தானே எடுத்திருக்கேன்னார். அங்குதான் தப்பு பண்ற மைத்ரேயா. நான் முதல்ல ஸ்தூலமா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையோ, இதான் ஸ்தூலம். இப்ப சூக்ஷ்மமா சொல்றேன், கேட்டுக்கோ. பிராணாயாம பயிற்சி மூலமா எல்லாம் பிரம்மத்தை அடைஞ்சிட முடியாதுன்னார். அடையின்னு முதல்ல சொன்னவர் அடுத்து மாத்திக்கிறார். இப்போ அந்த பயிற்சி எல்லாம் பிரம்மத்தை பெற்று கொடுக்காது. ஏன்னா அந்த பயிற்சியிலே நீ ஆத்மாங்கிற எண்ணத்தை விட சரீரம்ங்கிற எண்ணம்னா உனக்கு நிறைய நிற்கிறது. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீ பிரம்மத்தை அடையவே மாட்டாய். பயிற்சியை மாத்துறார். ரெண்டாவது சொல்ல வர்றார். இப்போ சாதனாலம்பனம் ஞானம் முக்தையே யோகினாம் ஹி தத் சபேதः பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே யுஞ்சத க்லேஷ முக்தியர்த்தம் சாத்தியம் யத் பிரம்ம யோகினா ததாலம்பன விஞ்ஞானம் த்விதீயோம்சோ மகாமுனே. அடுத்த படிக்கு ஏறிவார். இப்போ இதத்தான் சாங்கிய யோகம், சாங்கிய யோகம்னு சொல்லுவார்கள். கபிலர் சாங்கிய மத பிரவர்த்தகாச்சாரியர். சங்கியான புத்தி, சாங்கியம் நாள் புத்தியால தெரிந்து கொள்ளப்படுகிற ஆத்மான்னு அர்த்தம். சாங்கிய சாங்கியான ரெண்டாவது அத்தியாயத்துல கண்ணன்னு சொல்லிட்டு இருக்கார் பாருங்க. சாங்கிய யோகம்னே பேர் கொடுக்குறோம் இல்லையோ. இப்ப கர்மயோகம் மூணாவது அத்தியாயம், சாங்கிய யோகம் ரெண்டாவது அத்தியாயம். சாங்கிய யோகம்னா ஆத்மாவை பத்தின யோகம்னு அர்த்தம். சங்கியா புத்தி, சாங்கியம் புத்தியால் பிடிக்கப்படுகிறார், புத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மான்னு அர்த்தம். இப்ப சாங்கியன் என்ன சொல்றாருன்னா, சாங்கியன் சொல்றதையும் சொல்றேன், இங்க இப்ப பராசரர் என்ன சொல்றாருங்கிறதையும் சொல்றேன். சாங்கியன் சொல்றது பிரகிருதி புருஷன் ரெண்டு உண்டு. பிரகிருதி இந்த நம்மால கண்ணால பாக்குற இத்தனை அச்சேதனம், புருஷன்கிறது ஜீவாத்மா சேத்தனம். இந்த ரெண்டு பேரும் எப்பவும் அருகருகிலேயே இருப்பா. பிரகிருதிக்கு கர்த்திருவ சக்தி உண்டு, ஆத்மாவுக்கு ஞாதிருத்துவ சக்தி உண்டு. ரெண்டு பேருக்குங்கிறார். அப்படின்னா இந்த உடம்புக்கு தானே செயல்படுற சக்தி இருக்கு, ஆனா சிந்திக்கிற சக்தி கிடையாது இல்லையோ. ஆத்மாவுக்கு தானே சிந்திக்கிற சக்தி இருக்கு, ஆனா கைகால் கிடையாது இல்லையோ. அப்ப செயல்படுகிற சக்தி இல்லை, ஞானம் இருக்கு, ஞாதிருத்துவம் இருக்கு. சரீரத்தாலே சிந்திக்கிறதுக்கு முடியாது, ஞானம் இல்லை, கர்த்திருவம் இருக்கு. கர்த்திருவம்னா செயல்படும் தன்மை, ஞாதிருத்தம்னா சிந்திக்கும் அறிவுத்தன்மை. அப்ப ஆத்மாவிடத்துல ஞாதிருத்தம் இருக்கு, சரீரத்தினிடத்துல கர்த்திருவம் இருக்கு. இந்த ரெண்டும் பக்கத்துல வந்துடுத்து. ஜபா குசும புஷ்பம்னு ஒண்ணு, செம்பருத்தி பூ பார்த்திருக்கீங்களா? அது ஷாப்பா இருந்தா பக்கத்துல ஒரு ஸ்படிக கல்லை வைங்க, வச்சா இதன் வெளிச்சம் இந்த ஷாப்பு முழுக்க அந்த ஸ்படிக கல்லு பேர்ல பட்டு அந்த ஸ்படிக கல்லே ஷாப்பா போடும். அதுக்கு ஷாப்புக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஜபா குசுமத்தை பக்கத்துல வைத்தால் ஸ்படிக கல் அருகில் இருந்ததுனால் இது அடிச்சு அது முழுக்க தெரியறது இல்லையோ. அதே போல இந்த அச்சேதனமும் சேத்தனமும் ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஒட்டின் இருக்கே. இந்த சேத்தனான ஜீவாத்மா இந்த அச்சேதனமான சரீரத்துக்குள்ளதான் இருக்கார். ஆகவே ஜீவாத்மாவுடைய ஞாதிருத்துவம் அவர் பேர்ல பிரதிபலிக்கிறது, சரீரத்தினுடைய கர்த்திருவம் ஆத்மா பேர்ல பிரதிபலிக்கிறது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி திரும்ப வேலையில இறங்கியிருக்கா? ஒரு கண் தெரியாதவரும் கால் முடியாதவனும் சேர்ந்து காட்டை கடந்தா போலேன்னு அவர் சொன்னார். அப்படின்னா என்ன? ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தனுக்கு கால் நடக்காது, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டை தாண்டி ஆகணும். அப்ப என்ன செய்யணும்? கால் நடக்கிறவர் கீழ் நின்னுக்கணும், கண்ணு தெரியவர் அவன் தோல்ல ஏறி உட்காண்டா. அவருக்கு தெரியறது பார்த்துன்னு வழி சொல்றார், இவனுக்கு நடக்க முடியறது நடந்துன்னு போயிடுறான். அதே போல ஆத்மாவுக்கு பார்க்கிற சக்தி தான் இருக்கு, ஞாதிருத்தம். சரீரத்துக்கு நடக்கிற சக்தி தான் இருக்கு, கர்த்திருவம். இது ஒத்தர் பேர்ல ஒத்தர் ஏறி உட்கார்ந்துட்டா ஆத்மா சிந்திக்கிறத மட்டும் செய்யறது, உடல் அதை செயல்படுத்துறது. இப்படித்தான் இந்த ஜகத்து ஓடுகிறது. இது எதே போல ஜபா குசும புஷ்பம் வச்சா பக்கத்துல இருக்க ஸ்படிகத்தின் மேல அது பிரதிபலிக்கிறது இல்லையோ. அதே போலத்தான் பிரகிருதி புருஷர் ரெண்டு பேரும் ஒட்டிண்டு கிடக்கிறா. எது தெரியுமோ மோட்சம்? இந்த பிரகிருதியான சரீரம் வேற, புருஷனான ஆத்மா வேற என்கிற விவேக ஞானம் ஏற்பட்டுட்டா அதுவே முக்தி.
இதுதான் கபிலாச்சாரியர் சொன்னது. சுலபமா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் அவர் சொல்லல, நிறைய சொல்லியிருக்காரு இதுக்கு மேல. அவர் இதுக்கு மேல போனா நமக்கு ஆபத்துங்கிறதுக்காக தான் சொல்லல. அப்ப கபிலர் இதைத்தான் சாங்கிய மதமா சொல்லிட்டார். பிரகிருதி புருஷ விவேக ஞானம், அதை மட்டும் மனசுல வச்சிருந்தோம். பிரகிருதி வேறே, புருஷன் வேறே, அச்சித்து வேறே, சித்து வேறே. இந்த விவேக ஞானம் ஏற்பட்டுட்டா முக்தின்னு அவர் சொன்னார் இல்லையோ, அதைத்தான் இப்ப பராசரர் 2வது படிக்கட்டா சொல்றார். முதல்ல சரீரத்தோட சேர்ந்துட்டே பிராணாயாமம் முதலான பரீட்சைகளை பண்ணி பிரம்மத்தை அடையிறது, அது இல்ல. 2வது படிக்கு வாங்கினார். இப்ப பிரகிருதி வேறே, புருஷன் வேறேன்னு தியானம் பண்ணு. ஆத்மா வேறே, சரீரம் வேறே, ஆத்மா வேறே, சரீரம் வேறே. இந்த தியானத்தை பண்ணிட்டே இருந்தியானா பிரம்மத்தை அடைந்து விடலாம். அப்ப மைத்ரேயர் கேட்கிறார், அந்த தியானம் எப்படி பண்ண? ரெண்டும் ஒன்னா ஒட்டின்னு இருக்கு, நான் எப்படி ஆத்மா வேறே சரீரம் வேறே நினைப்பேன்? படியும் சொல்றேன். இது புஷ்ப மாலை, இது புஸ்தகம். மாலை வேற, புஸ்தகம் வேற நினைப்பாய்னா எனக்கு ஒண்ணு கட்டமே இல்லை. சாமி, இது கமகமான வாசனையா இருக்கு, அது ரொம்ப பழசா போச்சு, இது கொஞ்ச நாளானா போயிடும், அது அதை விட நன்னதான் இருக்கு. இப்போ இது தொடுக்கப்பட்டிருக்கு, இது பூமியில வளர்ந்தது, இது ஒண்ணும் பூமியில வளர்ந்தது இல்லை. இதுல கருப்பு சிவப்பெல்லாம் அச்சு போட்டிருக்கு, இதுல ஒண்ணும் இல்லை. எத்தனையோ வித்தியாசம் கண்ணுக்கு தெரியறது சொல்லியாது. தெரிஞ்சதுனால இது வேற, அது வேறேன்னு விடுவேன். அதை போல தேகத்துக்கு ஆத்மாவுக்கு முதல்ல வித்தியாசம் புரியணும். புரிஞ்சாத்தானே இது வேற அது வேற நம்மால சிந்திக்கிறதுக்கே முடியும். இருக்கானால் சரீரம் அழிவோடு கூடியது, அழியும். ஆத்மா அழியாது. சரீரத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. சரீரம் அவயவங்களோடு கூடினது, ஆத்மாவுக்கு அவயவங்கள் கிடையாது. சரீரம் 5 பொருட்களால் ஆனது, ஆனா ஆத்மா அந்த 5 பொருட்களால் ஆகாதது. சரீரம் ஸ்தூலமானது, ஆத்மா சூக்ஷ்மமானது. எவ்வளவு இருக்கு இப்போ? இத்தனை வித்தியாசம் இருக்கேனால் இருக்கு. கண்ணுக்கு தெரியலையே. அது தெரிஞ்ச மாலையும் கண்ணுக்கு தெரியுது, புஸ்தமும் கண்ணுக்கு தெரியுது, ரொம்ப நாளா போய் போச்சு. இதுல சரீரம் கண்ணுக்கு தெரியுது, அதுல ஒரு குறையும் இல்லை இப்போ. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா தானே தெரியல. அதனாலதான் நம்மளால நினைக்க முடியலையானால் படிய சொன்ன எல்லா சரீர குணங்களும் உங்களுக்கு தெளிவுதானே, ஒன்னும் சந்தேகம் இல்லை. இதுக்கு அறிவு கிடையாது, இதுக்கு அழிவு உண்டு, இது பல அவயவங்களோடு கூடினது, இது 5 பூதங்களால ஆக்கப்பட்டது, ஸ்தூலமா இருக்கு. அது நமக்கே தெரியுது. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா அப்ப எவ்வளவு ஸ்தூலமா படுறோம். அதுல இருந்தே நம்ம ஸ்தூலமா இருக்கோம் நமக்கு தெரியுது. இப்போ சாப்பிட்டா என்ன ஆத்மா ஸ்தூலமா பட போறாரா? இந்த சரீரத்துக்கு இருக்கிற இந்த குணங்களை புரிஞ்சுனுட்டு நாமே சிந்திச்சு பார்த்து இதுக்கு நேர் எதிரான குணங்கள் ஆத்மாவிடத்தில் இருக்கு, எங்கேயும் தேட வேண்டாம். நான் தான் அந்த ஆத்மா என்னிடத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய சரீரத்துக்கு இருக்கிற பண்புகள் வேற, நான் சொல்லப்பட்ட ஆத்மா பண்புகள் வேற. இதை நினைக்க நினைக்க பிரம்மத்தை அடைகிறான். அவர் 2வது நிலையா சொல்றாரு. இப்போ அப்ப எதுக்கு இந்த சரீரத்தை புட்டி ஆகிறதுக்கு நான் வேலைக்கு பண்ணிருக்கேன்? இப்போ ஆத்மா புட்டி ஆகிறதுக்குன்னா வழி தேடணும்னு ஞாயிற்றுக்கிழமைக்கு தெரிஞ்சுட்டா ஆபத்து, வெள்ளிக்கிழமைக்கு தெரிஞ்சுட்டா தேவையில்லை. ஏன்னா அது தெரிஞ்சுன்னா திருவாராதனம் பண்ணுவோம், அப்புறம் ஸ்லோகம் அது இது பாட்டெல்லாம் சொல்லுவோம், சரியா போச்சு. இவர் 2வது வழி சொன்னார். ச தது ஆலம்பனஹா திதீயோம்சோ மகாமுனே. அப்ப பிரகிருதி புருஷன் பிரித்து தெரிஞ்சுட்டா போருமா? மைத்ரேயர் கேட்டார். இல்ல, அடுத்தபடிக்கு ஏறு. இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கு அத்வைதம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கோன்னார். இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி வேற வேற எல்லாம் இல்ல. உன் கண்ணுக்கு அந்த மாதிரி படுறதோ என்னமோ, ஆத்மா அப்படி வெவ்வேறு இல்லை. 3வது சொல்ல போறார். உபயோஸ்து அவிபாகேன சாத்திய சாதனையோர்கி தத் விஞ்ஞானம் அத்வைதமவம் தத் பாகோன்யோம் அயோதிதா. இப்ப நீ அந்த ஆத்மாக்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. எத்தனை 400 இல்லை, 400 கோடியும் உண்மை, 4 லட்சம் கோடி ஆத்மாக்களும் உண்மை. ஆனால் இந்த ஆத்மாக்கள் எல்லாரையும் அத்வைத்தமா புரிந்து கொள். அத்வைத்தம்னா 2வது கிடையாதுன்னு அர்த்தம். இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஒன்று, 2வது கிடையாது என்று புரிந்து கொள். என்ன சொல்லுகிறார்னால், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வெவ்வேறுபட்டவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஆத்மாக்கள் எல்லாரும் ஒரே தன்மையர்கள். ஆத்மாக்கள் எல்லாம் ஒருத்தர்னு ஒரு சொல்ல வரல, ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கும் ஒரே தன்மை. அது புரியறதுக்காக சொல்றேன். இதுக்கு பிரகார அத்வைத்தம்னு சொல்லுவார்கள். பிரகாரி பகவான், பிரகாரம் ஆத்மா. பிரகாரம் பிரகாரின்னா என்ன? ஒரு புஷ்பம், இது பிரகாரி, இதுக்கு பிரகாரம் மனம். பிரகாரம்னால் அப்ருதக் சித்த விசேஷணம்னு அர்த்தம். பிருத்தக்கு பிரிந்து, அப்ருதக்கு பிரியாதது, விசேஷணம் சார்ந்திருத்தல். விசேஷணம்னா அடைமொழின்னு அர்த்தம். தமிழ்ல அடைமொழி, அடைக்கொழி என்ன 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்சள் பூ, இதுல புஷ்பம்ங்கிறது அடைகொழி,
அடைமொழி மஞ்சள் நிறம். அப்ப மஞ்சள் நிறம்ங்கிறது விசேஷணம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. தமிழ்ல அடைமொழின்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல விசேஷணம்னு சொல்றோம். அடைமொழியினுடைய பயன் என்ன தெரியுமோ? தான் யாருக்கு அடைமொழியோ அவரை மற்ற பேரிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. இதுதான் அடைமொழிக்கு ரொம்ப முக்கியம். உயரமான மனிதன், அப்ப அடைமொழி எது? உயரமான. அடைக்கொழி யார்? மனிதன். அந்த அடைமொழியினுடைய அந்த வேலை என்ன? அதனுடைய பயன் என்ன? குள்ளமான மனிதனிடத்திலிருந்து தான் சார்ந்திருக்கிற மனிதனை வேறுபடுத்தி காட்டுதல். இதுதான் அதுக்கு வேலை. இப்போ புஷ்பம் அடைமொழி என்ன? நீங்க ஒன்னே அது ஒன்னும் வார்த்தையை சொல்லலையே நீர், வெறும் புஷ்பம், வெள்ள புஷ்பம்னு சொல்ல வேண்டாமா? வேண்டாம். புஷ்பம்னு சொன்னால் அது இருக்கிற புஷ்பத்வம், புஷ்பத்தன்மை இருக்கும் இல்லையோ, அதுவே அதுக்கு அடைமொழி தான். அப்ப புஷ்பம் அடைமொழி. அந்த புஷ்பத்வங்கிற அடைமொழிக்கு வேலை என்ன? புஸ்தகத்திலேருந்து புஷ்பத்தை வேறுபடுத்துது. அந்த வேலையை முதல்ல பார்த்துட்டு, நான் புஷ்பம்னு சொன்ன உடனே சொல்லே இது புஸ்தகம் இல்லைன்னு ஆக்கிடுத்து, ஒலிபெருக்கி இல்லைன்னு ஆக்கிடுத்து, மேஜை இல்லைன்னு ஆக்கிடுத்து. அப்ப மேஜைன்னு சொல்லச்சேவே புஷ்பம் இல்லைன்னு ஆக்கிடுத்து. அடைமொழிக்கு வேலையே மற்ற அடைமொழிகளிலிருந்து தான் சார்ந்திருக்கிற அடைமொழியை வேறுபடுத்துதல். அடைமொழி எப்பவும் தான் சார்ந்திருக்கிற விட்டு பிரியவே பிரியாது. புஷ்பம் மனம், மனம் இந்த புஷ்பத்தை விட்டு பிரியுமோ? புஷ்பத்தன்மை இந்த புஷ்பத்தை விட்டு பிரியுமோ? மாணிக்கம் ஒளி, ஒளிங்கிறது அடைமொழி, அதான் விசேஷனம். அப்ப விசேஷனம்ங்கிறது என்ன? அடைமொழிங்கிறது என்ன? தன்னை சார்ந்திருப்பவரை விட்டு பிரியாமல் எப்போதும் அவரை சார்ந்தே இருக்கும். விட்டு பிரியாமல் இருக்கும், சார்ந்தே இருக்கும். ரெண்டும் வச்சுங்க. விட்டு பிரியாமல் இருக்கலாம், ஆனா சாராம இருந்துட்டா அது இருந்தா தான் இது, இல்லைன்னா இது இருக்கவே இருக்காது. அப்ப விட்டு பிரியாம இருக்கும், சார்ந்து இருக்குங்கிறதா பிரகாரம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். நாம எல்லாரும் இப்ப பிரகாரங்கள். நீங்க ஒரு பிரகாரம், இவர் ஒரு பிரகாரம், அவர் ஒரு பிரகாரம், அக்கோ ஒரு பிரகாரம். யாருக்கு பிரகாரம்? பிரகாரியான பிரம்மத்துக்கு பிரகாரம். பிரகாரி பிரம்மம். அப்ப நாம் எல்லாரும் பிரகாரம்னு சொன்னா பிரம்மத்திடத்திலிருந்து விட்டு பிரியாது இருக்கணும், பிரம்மத்தை சார்ந்தே இருக்கணும். ரெண்டு இப்ப நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. விட்டு பிரியாமல் இருக்கணும், சார்ந்து இருக்கணும். எதே போல? இதோ புஷ்பத்தினுடைய மனம் போல. மனம் இது விட்டு பிரியாது, மனம் புஷ்பத்தை சார்ந்து தான் இருக்கும். சூரியனுடைய ஒளி சூரியனை விட்டு பிரியாது, சூரியனை சார்ந்து தான் இருக்கும். மாணிக்கத்தினுடைய ஒளி மாணிக்கத்தை விட்டு பிரியாது, மாணிக்கத்தின் இடத்துல சார்ந்து தான் இருக்கும். நம்ம அஜ்ஞானம் நம்ம விட்டு பிரியாது, நம்மளை சார்ந்தே தான் இருக்கும். கொஞ்சம் கிட்டக்க வந்தா தானே தெரியும். நம்ம எங்கெங்கயோ சொல்லிட்டு இருக்கிறே, கொஞ்சம் கிட்டக்க வரும். வந்தா நம்ம கிட்டே நான் எல்லாம் தெரிஞ்சு போடுறது சொல்லி. இப்போ ஏன் அவ்வளவு மட்டும்? இப்போ ஞானம் நம்ம விட்டு பிரியாது, நம்ம சார்ந்துதான் இருக்கும். நல்லா தான் சொல்லிட்டு போவோமே, எதுக்கு இப்ப இல்லாத சொல்லிக்கணும் சொல்லுங்க. அப்ப ஞானமும் நம்மளை சார்ந்து இருக்கும், நம்ம விட்டு பிரியாத இருக்கும். இது என் சரீரம். இந்த சரீரத்துக்கு நான் சரீரி, இந்த சரீரத்துக்கு நான் ஆத்மா. இந்த சரீரம் எனக்கு பிரகாரமா இருக்குமோ? இருக்கும் பாருங்க. ஏன்னா இது என்னையே சார்ந்து தானே இருக்கு. என்னை விட்டு இது பிரியாது இல்லையோ. நான் இல்லாட்டா அது இருக்குமா? விழுந்துருமே. இல்ல சுவாமி, விழுந்தாலும் இருக்கேன்னா அப்ப இது இப்படியா இருக்காது, மிருத்த சரீரமா இருக்கும். இப்ப இது உயிர் இருக்கிற சரீரம், அப்ப அது உயிரற்ற உடல் ஆயிடுறது இல்லையோ. அப்ப இந்த சரீரம் என்னை சார்ந்துதான் இருக்கும், என்னை விட்டு பிரியாம தான் இருக்கும். அப்ப இந்த சரீரம் எனக்கு பிரகாரமாவும் இருக்கு, சரீரமாவும் இருக்கு. நான் சரீரியாவும் இருக்கேன், பிரகாரியாகவும் இருக்கேன். நான் பிரகாரி சரீரி, இந்த சரீரம் எனக்கு சரீரம், இது எனக்கு பிரகாரமா இருக்கு. அப்ப எந்த ஒண்ணு சரீரமா இருந்தாலும் அது பிரகாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், ஆனா எல்லா பிரகாரங்களும் சரீரமா இருக்கணுங்கிற தேவையில்லை. சரீரமாக எது இருந்தாலும் அது பிரகாரமா இருக்கும். இப்ப திருப்பி போட்டு பார்ப்போமா? எதெல்லாம் பிரகாரமா இருக்கோ அது சரீரமா இருக்கணுமா? புஷ்பத்துக்கு மனம் பிரகாரம். பிரகாரம்னா என்ன? விட்டு பிரியாம இருக்கணும், சார்ந்து இருக்கணும். ஆனா புஷ்பத்துக்கு மனம் சரீரம் என்ன? இந்த புஷ்பத்துக்கு மனம் எப்போவான உடம்பா இருக்கோ? இல்ல, பார்க்கவே முடியாது. முதல்ல உடல்னு சொன்னா திரவியமா இருக்கணும் இல்லையோ. இது திரவியமே இல்லையா, அதுக்கு பண்டுன்னா அது. அப்ப பிரகாரம்ங்கிறது பண்மா இருக்கிறதுனாலே அது சரீரமா இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா சரீரமா இருக்கிறது அத்தனையும் பிரகாரமாகவும் இருக்கும். நாம பிரம்மத்துக்கு எப்படி இருக்கோம்னா சரீரமாகவும் இருக்கிறோம், பிரகாரமாகவும் இருக்கிறோம். அப்படின்னா அவரால் தாங்கப்படுற சரீரமா இருக்கும், அவரையே சார்ந்து இருக்கிறோம், அவரை விட்டு பிரியாதவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் எல்லாருக்கும் இப்ப ஒரே தன்மை வந்துடுதா? இவர் ஒரு ஆத்மா, இவர் ஒரு ஆத்மா, இவர் ஒரு ஆத்மா. சுவாமி, இந்த ஆத்மாவுக்கு பேர் என்ன? அதெல்லாம் கிடையாது சுவாமி. ஆத்மாவுக்கு ஏது பேர்? ஏதோ உடம்புக்கு தான் பேர் வச்சிருப்பா. இந்த ஜென்மத்துல இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்காருன்னா இந்த பேரோட இருக்கா. ஆத்மாவுக்கு பேர் இருக்கு. என்னன்னு? பிரம்ம பிரகாரம், அதான் ஒரு பேர். பிரம்ம சரீரம், அதான் அவருக்கு பேர். அப்ப இவருக்கு அதே பேர், இவருக்கு அதே பேர், அவருக்கு அதே பேர். ஜகத்தில் இருக்கிற கோட்டானு கோட்டி அனந்த கோட்டி ஆத்மாக்களுக்கு அதே பேர்.
உங்கள் விஜய். இது தேவையில்லை சாமி, எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாரும் எழுந்து உங்க பேரை சொல்லுங்கன்னா பிரம்மபகாரம் உட்காந்துருவார், பிரம்ம சரீரம் உட்காந்துருவார், பிரம்மபகாரம் சுவாமி இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னா ஆமா நீர் தானே இப்ப சொல்லி கொடுத்தீர், நாங்க எல்லாருமே பிரம்மத்துக்கு பிரகாரம், அப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா இல்ல சுவாமி நான் வேற அவர் வேற, பின்ன எல்லாரும் ஒரே பேரு சொல்றீங்களா, எங்க தன்மேல ஒண்ணும் பிரம்மத்துக்கு பிரகாரம்னு சொல்ற தன்மேல ஒண்ணும், ஆனா பிரகாரம் நிறைய இருக்கலாம் இல்லையோ. இது கை விரல் 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 சாமி விரல் என்ன விரல் பெரிய 5 விரலா 1 விரலா இருக்கா, 5 விரல் இருக்கு சுவாமி, 5 விரல்னு சொன்னேன். இந்த விரல் மோதிரம் போட்டுக்கும், இது போட்டுக்காது. இந்த விரல் தான் வேணும்னு யார் என்ன பண்ணாலும் பயப்படுத்தும். ஆனா யாரான்னு இப்ப கட்ட விரலா இப்படி இப்படின்னு காட்டுவாளன்னா இதுவே இல்லையா. அப்ப இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற, ஆனா சேர்த்து என்ன சொல்றோம் விரல். அதோட இல்ல கை வேற விரல் வேற, முட்டி வேற தோல் வேற, அதாவது தனித்தனியா வலிக்கச்சேதானே தெரியுது. இதெல்லாம் ஒன்னா வலிக்கிறது கிட்ட தனித்தனியா இருக்கு. நிச்சயமா அப்ப மட்டும் புரிஞ்சு போயிடும் சுவாமி முட்டி வேற தோல் வேற, ஏன்னா அதாவது கழண்டு படுத்துங்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே முட்டி காணும் தோள்பட்ட காணும், அப்ப எல்லாம் வெவ்வேறு சொல்றச்சே என்ன சொல்றோம் என் உடல், ஒரே வார்த்தையா முடிஞ்சு போச்சா. ஏன்னா என் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் தானே இது இத்தனையுமே. அப்படி பார்த்தா நாம இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கோம், மொத்த பேரும் பிரம்மத்துக்கு பிரகாரம் பிரகாரம் பிரகாரம். இந்த பிரகாரங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது, பிரகாரங்கள் நிறைய இருக்கு, ஆனா பிரகாரங்களின் தன்மை ஒன்று, அதனால எல்லாம் சமம் சமம் சமம். அனைத்தும் ஒன்றல்ல, ஆனா அனைத்து ஜீவாத்மாக்களும் சமம். எதனால் சமம்? பிரம்ம பிரகாரத்துவத்தாலே சமம், பிரம்ம சரீரத்துவம் இருக்கிறபடியால சமம். பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு, பிரம்மத்துக்கு பிரகாரமா இருக்கு, ஆகவே நாம மொத்த பேரும் சரீரமா சமமா இருக்கும். எல்லாரும் ஒருவேளை ஒன்னா இருக்குமோ? இங்க சரீரங்கள் தான் நிறைய உட்கார்ந்து இருக்கு, ஆனா இருக்கிற ஒரே ஆத்மாவா இருக்கிற ஒரு நாள் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற புரிதல் வேறையா இருக்கு, அவருக்கு புரிதல் வேறையா இருக்கு, அவருக்கு புரிதல் வேறையா இருக்கு, அவருக்கு புரிதல் வேறையா இருக்கு. அதுல இருந்தே ஆத்மா பின்னம் பின்னம்னு தெரிஞ்சு போச்சு, வெவ்வேறு ஆத்மாக்கள். ஆனால் பின்ன ஏன் ஆத்மா சமம்னு சொன்னீரேன்னால் சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். யதா சோழன்றுபகா சம்ராட்டு அத்விதீயா அஸ்ய பூதலே, ஆளவந்தார் சித்தித்ரயம்ங்கிற கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதுல இந்த திருஷ்டாந்தம் சொல்றார். ஒரு ஒருத்தன் சோழ மன்னவனுக்கு ஆள் வச்சிருக்கான். அவன் கிராமமா போய் கிராம முன்சீஃப்னு வச்சுங்களேன், கிராமத்துல போய் அவன் கணக்கெடுக்கிறான். கணக்கெடுத்து இந்த ஊர்ல 100 மூட்டை நெல்லு, இந்த ஊர்ல 50 மூட்டை நெல்லு, வரி கட்ட மொல்லு மேல இந்த ஊர்ல இத்தனை மூட்டை நெல்லுன்னு கணக்குல எழுதின்னு போயிட்டு ராஜாட்ட போய் கணக்கு கொடுத்தான். ராஜா இந்த ஊரில் ஒரே நெல் கணக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ராஜா வாங்கி பார்த்தவர் திகைச்சு போயிட்டார். நான் ஏதோ ஒரு 1000 மூட்டையான வரும் வட்டின்னு நினைச்சிருந்தேன், ஏன்னா ஒரே ஒரு நெல்லு எழுதி கொடுத்துட்டு போறா. இங்க வா கிராம அதிகாரி வாரும், என்ன எல்லாரும் ஏமாத்துட்டாளா, தாங்களே எடுத்துட்டு போயிட்டாளா நெல்லைன்னாள். ஓஹோ ராஜா நெல்லை தப்பா புரிஞ்சு விட்டு, நான் ஒரே ஒரு நெல்லு மணின்னு இருக்கு சொல்லல, இப்போ அத்தனை நெல்லு ஒரு ஜாதி நெல், ஒரே நெல். அது குதிரவாலா இருக்கட்டும், நெல்லூரா இருக்கட்டும், ஐயாரெட்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரே ஜாதி நெல். அது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ ஏதோ அரிசி, ஆனா மொத்தம் ஒரு ஜாதி. ஓ ஒரு ஜாத்தின்னு சொன்னீரா, நான் ஒண்ணுன்னு சொல்றேன்னு நினைச்சுட்டேன். நான் ஒண்ணுன்னு சொல்லல, ஒரே ஜாத்தின்னு சொல்றேன். அத போல இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஒரு சாதி. மேடை போட்டு சத்தம் போடுறவாள்லாம் சாதி 2 ஒழிய வேறு இல்லைங்கிறா. நம்ம பூர்வாச்சாரியர்கள் சாதி 1 ஒழிய வேறு இல்லைன்னு விட்டா. அப்ப இவ வசந்தவாடா அவ வசந்தவாடா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இவர்கள் சொல்லியிருக்கிறது வேதத்தை எடுத்தா சாதி 1ங்கிறது, ஆனா மத்த பேர் ஏதோ சாதி 2ன்னு சொல்றோம், ஆண் சாதி பெண் சாதி. இதுக்கு அதுவும் தெரியாது. தெரிஞ்சது பிரம்மத்துக்கு பிரகாரம், இது ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே. இப்போ ஆத்மா ஒரே மாதிரிப்பட்டவர்கள், அனைவரும் சமமானவர்கள், தன்மேல மொத்த பேரு சமம். அப்படி இருக்கிறச்சே ஏன் சுவாமி எங்களுக்குள்ள சமத்துவம் இல்லை? எதனால சில பேருக்கு சிலது புரியறது, எங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம் அவருக்கு கோவம் வருது, இவருக்கு கோவம் வரல, நல்லவரா நடந்துக்கிறார். ஏன் இப்படி இருக்காருன்னா அவன் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள், அந்த கர்மத்தினால் தூண்டப்பட்டுதான் அவனுக்கு வேறுபாடு வருது. அப்ப வேறுபாடு வருதே, என் சுகமும் இவர் சுகமும் ஒண்ணு இல்லையே. அவர் நிறைய ஆனந்தப்படலாம், நான் குறைச்சலா படலாம். அவர் நிறைய துக்கப்படலாம், நான் குறைச்சலா படலாம். அப்ப ஆத்மாவுக்கு சமத்துவம் வராதேனால் ஏன் வரல? ஆத்மாவுக்கு சமத்துவம் வராது காரணம் கர்மம் இருக்கிறதுனாலே. இப்ப ஆத்மாக்கள் சமம்னு எப்ப தெரியுமோ சொன்னேன்? கர்மம் தொலைந்த ஆத்மஸ்வரூபம் இருப்பாருங்க, அது எல்லாம் சமமா தான் இருக்கும். இப்படி வச்சுப்போமா, இந்த விளக்குல இருந்து ஒளி இருக்கும் இல்லையோ, இங்க ஒரு விளக்கு போட்டிருக்கு, அது ஒரு விளக்கு போட்டிருக்கு, அது ஒரு விளக்கு போட்டிருக்கோம் இல்லையோ. நீங்க ஒருத்தர் ஒரு காகிதம் கொண்டாங்க, ஒரு கண்ணாடி காகிதம் மாட்டம் கொண்டு, அதுல ஒருத்தர் மஞ்சள் காகிதம் கொண்டாங்க, ஒருத்தர் பச்சை காகிதம் கொண்டாங்க, ஒருத்தர் நீல காகிதம் கொண்டாங்க. நீங்க நீல காயத்தை இதுல ஒட்டுங்க, நீங்க பச்சை காயத்தை இதுல ஒட்டுங்க, நீங்க சிவப்பு காயத்தை அதுல ஒட்டுங்க.
அந்தந்த நிறத்துல தானே இப்ப வெளிச்சம் வரும். இங்க பச்சை நிறமா இருக்கும், அங்க பச்சை நிறமா இருக்கும், அங்க நீல நிறமா இருக்கும், அங்க சிவப்பு நிறமா இருக்கும். சாமி எல்லா விளக்கும் ஒன்னாத்தான் நான் போட்டேன், என்னமோ தெரியல இது பச்சை ஒளியா விடுறது, அது நீல ஒளியா. காகிதத்தை எடுத்துட்டு பாருங்க சுவாமி, காகிதம் இருக்கிற வரைக்கும் பச்சை நீளமும் சிவப்பும் தான் தெரியும். காகிதத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னா தெரிய போறது இல்லையா? அந்த காகிதம் பச்சை நீளம் தான் நம்ம கர்மம். நம்ம ரொம்ப நாளா எத்தையோ சேர்த்து ஆத்மாக்கள் எல்லாம் இந்த விளக்காட்டம், ஆத்மாவுடைய ஞானம் அதனுடைய ஒளியாட்டம். அதுல என் கர்மம்ங்கிற பச்சை காகிதம் நீல காகிதம் போய் மாட்டிண்டு, ஓஹோ இவர் கோவிச்சுக்கிறார், இவர் ஏதோ தப்பா பேசுறார், இவர் திருடுறார், இவர் பொய் சொல்றார், இவர் கொலகாரர், இவர் கொள்ளக்காரர், இத்தனை எதுனாலே அந்த காகிதம் படுத்துற பாடு. அந்த காகிதம்ங்கிற கர்மத்தை தூக்கி பிடுங்கி போட்டோம்னா அப்புறம் விளக்கு அத்தனை விளவிளேன்னு சாத்விகமான விளக்கு. அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஹே மைத்ரேயா, அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு சாதனம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ நான் பராசரன். ஓஹோ நீ இதைத்தான் சொல்லிருந்தீரா பித்தனாழி, நான் முதல்ல என்ன தெரிஞ்சுட்டேன், சரீரத்தோட கூடியவன்னு பிராணாயாமம் பண்ணுனார். சரி பண்ணிவிட்டார். சரீரத்தை காட்டிலும் விவிக்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ, ஆத்மா சரீரத்தை விட வேறேன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுனார். அதுவும் புரிஞ்சு விட்டேன். வேறேன்னு தெரிஞ்சின அப்புறம் வெவ்வேற நாங்க ஆளு நினைச்சுக்காதே, எல்லாரும் சமம்னு தெரிஞ்சுக்கோனார். என்ன சரீரத்துல வேறுபாடை பார்த்துட்டு பார்க்காதே, ஆத்மாவை பாருன்னு சொன்னப்புறம் அதை பார்த்து அங்கேயும் வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சான்னா அப்புறம் அனர்த்தமே வேண்டாம். அதுக்கு இந்த சரீரத்திலே வேறுபாடு பார்த்துருக்கலாம் இல்லையா? சரீரம் இப்ப எப்படி மாறுபட்டு இருக்கு, அதனால சண்டை பூசல் வருது, வேண்டாம் அதை விட்டுடு, ஆத்மாவை பாருன்னார். இந்த வேறுபாடுகள் அத்தனையும் ஆத்மா தலையிலையும் ஏத்திட்டான்னால் மறுபடியும் அதே சண்டை என்ன வரும்? அதுக்காக இப்ப பராசரர் என்ன சொல்லி புரிவிக்கிறார், ஆத்மாக்கள் சமர்கள்னு புரிஞ்சுக்கோ. எப்ப சமம்னு மைத்திரேயர் கேட்கிறார், கர்மம் விலகின ஆத்மாக்கள் சமம்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்குதான் சுத்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவோம்.